மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம விஜயும் காவேரியும் சேர்ந்துக்கிட்டு பாட்டு ஹெட்ஃபோன்ல வச்சு கேட்டுக்கிட்டு சும்மா சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற வேலைக்கார அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் ஸ்நாக்ஸு இதெல்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்ப அந்த ஃபேமிலி எங்க இருக்காங்க? எங்க நைட்லாம் தூங்குனாங்க? அப்படின்னு கேட்கும்பொழுது, கிச்சன் பக்கத்துல இருக்கிற ரூம்ல தான் தூங்குனாங்க அம்மாவும், பொண்ணும். பையன் ஹால்ல படுத்துக்கிட்டாப்ல அப்படின்னு சொன்ன உடனே, கெஸ்ட் ரூம வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாப்ல நம்ம விஜய். அதே மாதிரி கெஸ்ட் ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போர்வை, பெட்ஷீட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்பொழுது, விஜயோட சித்தி, "எங்க என்ன எடுத்துட்டு போற?" அப்படின்னு கேட்கும்போது, "விஜய் தம்பி தான் அந்த கெஸ்ட் ரூம ரெடி பண்ணி அவங்களுக்கு குடுக்க சொன்னாரு." அப்படின்னு சொன்ன உடனே, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள ஒரு ஸ்டோர் ரூம்ல கொண்டு போயி, "இங்க தான் நீங்க படுத்துக்கணும்." அப்படின்னு சொல்றாங்க விஜயோட சித்தி. "அது உள்ளார எல்லாம் ஜாமான்லாம் அப்படியே இருக்கு. இதுல எப்படி படுக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "அப்படின்னா நீங்க ஹோட்டல்ல போய் ரூம் போட்டு தங்கிக்கிங்க." அப்படின்னு தெனாவுட்டா சொல்லுது இந்த விஜயோட சித்தி. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அம்மாவும், பொண்ணு இதுக்கப்புறமும் நம்ம இங்க இருக்கணுமா? வா போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனா அந்த பையன் கிருஷ்ணன் இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல. அப்பாவோட சொத்துல பங்கு வாங்காம நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன். என்ன நடந்தாலும் இங்க தான் இருக்கணும்." அப்படிங்கிற மாதிரி அங்கேயே இருக்கிறாங்க. இங்க எல்லாருமே ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம காவேரி, கங்கா, அதுக்கப்புறம் சாரதா. அங்க ஃபோன எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்னொரு ஃபேமிலியோட பொண்ணு வருது. அப்ப என்ன வழக்கம் போல நம்ம சாரதாவுக்கும், அந்த 2வது மனைவி பேரு முத்துமலராட்டுக்கு. ஸோ அவங்க 2 பேத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குவாதம் ஏற்படுது. "இவ என்ன இப்படி இருக்கா? இவள போய் எப்படி தான் இவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ?" அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சாரதா. ஃபைனலா நம்ம விஜயும் வந்து அங்க உட்கார்றாப்ல. ஸோ விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்ப இந்த பாட்டியும், சித்தியும் என்ன பேசிக்கிறாங்க, பெரிய கம்பெனியில பெரிய பெரிய டீல் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவன், பஞ்சாயத்த தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தவன், இங்க வந்து இந்த 2வது பொண்டாட்டி கதைய கேட்டுக்கிட்டு குந்திருக்கானே அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மினி எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு. அப்கமிங்ல இன்னும் என்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.